ரிஷபம் ராசிக்காரர்களே, இன்று நான் உங்களிடம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பகிரப் போகிறேன். இது சாதாரண ஆலோசனை அல்ல. உங்கள் வாழ்க்கையின் அமைதியும், உங்கள் உறவுகளின் நிலைத்தன்மையும், உங்கள் பணநிலையும், உங்கள் மன அமைதியும், இந்த எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய தவறை பற்றி பேசப் போகிறேன். நீங்கள் இயல்பாகவே பொறுமை மிக்கவர்கள், நிலைத்த மனம் கொண்டவர்கள். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீர்கள். ஒருவரை காதலித்தால் முழு இதயத்துடன் காதலிப்பீர்கள். ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டால் அதை விடமாட்டீர்கள். இந்த உறுதி உங்கள் பலம். ஆனால் அதே உறுதியே சில சமயம் உங்கள் பலவீனமாக மாறிவிடுகிறது. இந்த ஒரு தவறு என்ன தெரியுமா? அளவுக்கு மீறிய பிடிவாதம். ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒரு முறை மனதில் முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். யாராவது உங்கள் கருத்துக்கு எதிராக பேசினால் உடனே மனதில் ஒரு சுவர் கட்டிக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு எதிராக யாராவது நடந்து கொண்டால் அதை மனதில் ஆழமாக பதிந்து வைக்கிறீர்கள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே நீங்கள் எரிந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த உள்ளார்ந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் வந்ததற்கு காரணம் வெளி உலகம் அல்ல. சில சமயம் அது உங்கள் மனதில் ஏற்பட்ட அந்த உறுதி, அந்த பிடிவாதம்தான். நான் தான் சரி என்ற எண்ணம் உங்கள் மனதில் பலமாக இருக்கும். அது நல்ல விஷயங்களில் உங்களை முன்னேற்றும். ஆனால் உறவுகளில் அது ஒரு பிளவை உருவாக்கும். உங்கள் துணை, உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், அவர்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கின்றன. அவர்கள் சொல்லும் வார்த்தைகளிலும் உண்மை இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்காமல் விட்டால் அவர்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பித்து விடுவார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் உண்டு. நீங்கள் வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையானவர்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை கூட மறக்க முடியாமல் மனதில் வைத்துக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் உங்களை நேசித்தவர்களை விட்டும் பிரிய முடியாது. இந்த இரட்டை உணர்ச்சி உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும். சில சமயம் நீங்கள் பேசாமல் இருப்பதையே தீர்வாக நினைக்கிறீர்கள். நான் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புகிறீர்கள். ஆனால் உண்மையில் அந்த அமைதி பல பிரச்சனைகளை பெரிதாக்குகிறது. இந்த ஒரு தவறு உணர்ச்சிகளை உள்ளே அடக்கி வைத்து வெளியில் கடினமாக நடிப்பது உங்கள் மனநலத்தையும் பாதிக்கிறது. நீங்கள் யாரிடமும் உங்கள் பலவீனங்களை பகிர விரும்ப மாட்டீர்கள். என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் உங்கள் மனதை திறந்தால் உங்கள் அருகில் இருக்கும் சிலர் உங்களை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் தரவில்லை என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும். பண விஷயங்களில் கூட இதே பிடிவாதம் உங்களுக்கு சிக்கலை தரலாம். ஒரு முதலீட்டை தேர்வு செய்துவிட்டால் அது தவறாக போகிறது என்று தெரிந்தாலும் அதை விடாமல் பிடித்துக் கொள்வீர்கள். இது ஒரு நாள் நல்லதாய் மாறும் என்று நம்புவீர்கள். உங்கள் நம்பிக்கை நல்லது. ஆனால் கணக்கிடப்பட்ட முடிவு இல்லாமல் பிடித்துக் கொள்வது நஷ்டத்தை அதிகரிக்கும். சில நேரங்களில் தப்பை ஒப்புக்கொள்வது தான் பெரிய வெற்றி. அதை புரிந்து கொள்ளாததால் நீங்கள் தேவையற்ற சுமையை சுமந்து செல்கிறீர்கள். உறவுகளில் இந்த தவறு இன்னும் ஆழமாக பாதிக்கிறது. யாராவது உங்களை புறக்கணித்தால் நீங்கள் உடனே மனதில் தீர்ப்பு வழங்கி விடுவீர்கள். அவர் என்னை மதிக்கவில்லை என்று முடிவு செய்து விடுவீர்கள். ஆனால் ஒரு முறை கூட அவர்களிடம் நேராக கேட்க மாட்டீர்கள். உங்கள் மனதில் உருவான கதை உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த கதை உங்கள் மனதை நசுக்கும், உங்கள் உறவுகளை மெதுவாக உடைக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய வரம் நிலைத்தன்மை. நீங்கள் ஒரு முறை முன்னேற ஆரம்பித்தால் யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த பிடிவாதம் உங்கள் பாதையை சிரமமாக்கும். நீங்கள் உங்கள் மனதை கொஞ்சம் திறந்தால், மற்றவர்களின் கருத்தையும் கேட்டால், சில நேரங்களில் மன்னிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் எளிதாக மாறும். உங்களுக்கு எதிராக யாரும் இல்லை. பல சமயம் நீங்கள் தான் உங்கள் மனதில் உங்களுக்கு எதிராக நிற்கிறீர்கள். இந்த ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தடுக்கிறது. நீங்கள் நம்பிக்கை இழப்பதில்லை, நீங்கள் பலவீனமில்லை. ஆனால் உங்களுக்குள் ஒரு சிறிய சுவர் உள்ளது. அந்த சுவரை உடைக்க நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் வந்து அதை உடைக்க முடியாது. நீங்கள் ஒரு முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றுவது கடினம். ஆனால் வாழ்க்கை முழுக்க ஒரே நிலை இல்லை. மாற்றம் இயல்பு. மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதது தான் துன்பத்தின் ஆரம்பம். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் அமைதியை காக்கும் பெயரில் உங்கள் உணர்ச்சிகளை அடக்காதீர்கள். உங்கள் உறவுகளை காக்கும் பெயரில் உங்கள் உண்மையை மறைக்காதீர்கள். உங்கள் சுயமரியாதையை காக்கும் பெயரில் தேவையற்ற பிடிவாதத்தில் விழாதீர்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக மலரும். நீங்கள் பிறந்ததே நிலைத்த செழிப்பிற்காக. ஆனால் அந்த செழிப்பை அடைய உங்கள் உள்ளத்தின் சுமைகளை விட வேண்டும். உங்கள் மனதில் இருக்கும் அந்த கடினத்தை கொஞ்சம் ஊர்க்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிலையாக தங்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் சந்தித்த சிரமங்கள் வெளியிலிருந்து வந்தவை போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அமைதியாக உங்களே கேட்டு பாருங்கள். அந்த சூழ்நிலைகளில் உங்கள் பதில் என்ன இருந்தது? நீங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டதா? அல்லது யாராவது உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணத்தில் அவர்களிடமிருந்து தூரம் வைத்துக் கொண்டீர்களா?
இந்த உள்தூரம்தான் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக பெரிய இடைவெளிகளை உருவாக்குகிறது. உங்களுக்கு ஒரு தனி உலகம் உண்டு. அந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு தரம், ஒரு ஒழுங்கு, ஒரு மதிப்பு இருக்கும். யாராவது அந்த வரம்பை கடக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் உடனே உங்கள் மனது மூடிக்கொள்ளும். ஆனால் எல்லோரும் உங்கள் மாதிரி சிந்திக்க முடியாது. எல்லோருக்கும் ஒரே அளவு உணர்ச்சி ஆழம் இருக்காது. அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று முடிவு செய்து விடுவதுதான் அந்த ஒரு தவறு. நீங்கள் யாரிடமும் எளிதில் மனம் திறக்க மாட்டீர்கள். ஆனால் ஒருமுறை திறந்துவிட்டால் முழுமையாக நம்புவீர்கள். அந்த நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் நம்புவது மிகவும் கடினம். அதனால்தான் பல ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒரே காயத்தை பல ஆண்டுகள் மனதில் வைத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். வெளியில் சிரித்தாலும் உள்ளே அந்த காயம் மறையாது. இந்த நினைவுகளை பிடித்து கொண்டிருப்பது தான் உங்கள் மன அமைதியை குலைக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் மனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள். பேசாமல் இருப்பதன் மூலம் உங்கள் கோபத்தை காட்டுகிறீர்கள். ஆனால் அந்த மனம் மற்றவர்களுக்கு குழப்பத்தை தருகிறது. அவர்கள் உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்று அறிய முடியாமல் தவிக்கிறார்கள். நீங்கள் பேசினால் ஒரு நிமிடத்தில் தீரும் பிரச்சனை. நீங்கள் அமைதியாக இருப்பதால் நாட்கள், மாதங்கள் நீள்கிறது. இந்த மனம்தான் உங்கள் உறவுகளில் பெரிய பிளவை உருவாக்குகிறது. பண விஷயங்களில் கூட இதே குணம். நீங்கள் மிகவும் உழைப்பாளிகள். சம்பாதிப்பதில் சிரமம் இல்லை. ஆனால் செலவழிக்கும் போது அதிக கவனம். இது நல்லது. ஆனால் சில சமயம் தேவையான இடத்திலும் நீங்கள் தயங்குகிறீர்கள். இது அவசியமா என்று மீண்டும் மீண்டும் யோசிப்பீர்கள். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய தருணங்களையும் சில நேரங்களில் நீங்கள் தவறவிடுகிறீர்கள். சேமிப்பு முக்கியம்தான். ஆனால் மகிழ்ச்சியும் ஈக்குவலி முக்கியம். அதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மனதில் ஒரு பெரிய பயம் இருக்கும். என்னால் யாரையும் இழக்கமோ முடியாது. அதனால் தான் நீங்கள் பிடித்து வைத்தீர்கள். ஆனால் உண்மையில் அதிகமாக பிடித்தால் அது சுவாசிக்க முடியாமல் ஆகிவிடும். உறவுகளுக்கு இடம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், சுதந்திரம் வேண்டும். அதை நீங்கள் கொடுக்க கற்றுக்கொண்டால் உங்கள் உறவுகள் இன்னும் வலுவாக மாறும். உங்களுக்கு சுயமரியாதை மிக முக்கியம். யாராவது உங்கள் மதிப்பை குறைத்து பேசினால் அதை ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். இது உங்கள் பலம். ஆனால் சில நேரங்களில் சிறிய விஷயங்களையும் பெரிதாக்கி மனதில் வைத்துக் கொள்வது உங்கள் உள்ளத்தை சோர்வடைய செய்கிறது. எல்லா விஷயத்திற்கும் எதிர்வினை தேவையில்லை. சிலவற்றை விட்டுவிடலாம். விட்டுவிடுவது தோல்வி அல்ல, அது மன அமைதிக்கான தேர்வு. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் மாற்றத்தை விரும்ப மாட்டீர்கள். பழகிய சூழல், பழகிய மனிதர்கள், பழகிய வேலை, இவையே உங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் மாற்றம் வரும்போது அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களை முன்னேற்றும். நீங்கள் மாற்றத்தை பயமாக பார்க்க வேண்டாம். அது வளர்ச்சிக்கான வாய்ப்பு. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அன்பு மிகவும் தூய்மை. ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியாமல் தவிக்கிறீர்கள். அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் சொல்லாமல் யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் அன்பை வார்த்தைகளால் காட்டுங்கள். உங்கள் நன்றியை வெளிப்படுத்துங்கள். உங்கள் பாசத்தை பகிருங்கள். அது உங்களை பலவீனமாக காட்டாது, அது உங்களை இன்னும் வலுவாக காட்டும். இந்த ஒரு தவறு மனதில் உருவாக்கிய சுவர். அதை உடைத்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் இலகுவாக மாறும். நீங்கள் பிடித்து கொண்ட காயங்களை விடுங்கள். பழைய நினைவுகளை மெதுவாக வெளியேற்றுங்கள். மன்னிப்பது மற்றவர்களுக்கல்ல, உங்கள் மன அமைதிக்காக. நீங்கள் விடும்போது தான் புதிய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய முடியும். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் நிலைத்தன்மையின் சின்னம், செழிப்பின் அடையாளம், அன்பின் ஆழம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் கடினத்தை உருக்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாகும். உங்கள் மனதை கொஞ்சம் இலகுவாக்குங்கள். பிடிவாதத்தை புரிதலாக மாற்றுங்கள். மனத்தை உரையாடலாக மாற்றுங்கள். அப்போதுதான் நீங்கள் உண்மையான அமைதியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையில் எதையும் மெதுவாக கட்டிக்கொண்டு செல்லும் மனிதர்கள். ஒரு உறவு இருந்தாலும், ஒரு தொழில் இருந்தாலும், ஒரு கனவு இருந்தாலும் அதை ஒரு நாளில் உருவாக்க மாட்டீர்கள். பொறுமையாக அடிக்கடி சிந்தித்து நிதானமாக முன்னேறுவீர்கள். அதனால்தான் நீங்கள் கட்டிய உலகம் மிகவும் உறுதியானது. ஆனால் அந்த உலகத்துக்குள் யாராவது எதிர்பாராத மாற்றம் கொண்டு வந்தால் நீங்கள் அதை ஏற்க முடியாமல் தவிக்கிறீர்கள். இதுவே அந்த ஒரு தவறின் மற்றொரு முகம். நீங்கள் நம்பிக்கை வைத்தவர்களை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பீர்கள். அவர்கள் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு கீழே நடந்தால் அதை சகிக்க முடியாது. அவர்கள் இப்படி செய்வார்கள் என்று நினைக்கவில்லை என்று உள்மனதில் முறிந்து போவீர்கள். ஆனால் மனிதர்கள் எல்லாம் முழுமையானவர்கள் அல்ல. தவறு செய்யாதவர் யாரும் இல்லை. மற்றவர்களிடம் முழுமை எதிர்பார்ப்பதுதான் உங்களுக்குள் நொந்தலை அதிகரிக்கிறது. எதிர்பார்ப்பு அதிகமானால் ஏமாற்றமும் அதிகம். உங்கள் மனதில் ஒரு குரல் எப்போதும் இருக்கும், நான் இவ்வளவு செய்தேன், ஆனால் என்ன கிடைத்தது? இந்த எண்ணம்தான் உங்களை மெதுவாக உறவுகளிலிருந்து தள்ளுகிறது. நீங்கள் அன்பை கொடுக்கும்போது முழுமையாக கொடுப்பீர்கள். அதற்கு பதில் அதே அளவு அன்பு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அது இயல்பானதே. ஆனால் ஒவ்வொருவரின் அன்பை வெளிப்படுத்தும் விதம் வேறு.
யாராவது வார்த்தைகளால் காட்டுவார்கள், யாராவது செயல்களால் காட்டுவார்கள். அதை கவனிக்காமல் உங்கள் அளவுகோலில் மட்டும் அளந்தால் நல்ல உறவுகளையும் இழக்கும் நிலை வரும். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு மிகவும் முக்கியம். மன பாதுகாப்பு, பண பாதுகாப்பு, உறவு பாதுகாப்பு இவை இல்லை எனில் நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. ஆனால் பாதுகாப்பை பெறும் முயற்சியில் சில நேரங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை அதிகப்படுத்துகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்களை கூட நீங்கள் உங்கள் விதிமுறைகளுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்கிறீர்கள். இது அவர்களுக்கு சுமையாக மாறும். அன்பு கட்டுப்பாட்டால் வளராது, அது நம்பிக்கையால் வளர்கிறது. உங்களுக்கு ஒரு வலுவான நினைவுத்திறன் உண்டு. யார் என்ன சொன்னார்கள், எப்போது சொன்னார்கள் எல்லாம் மனதில் பதிந்திருக்கும். நல்ல நினைவுகளையும் நீங்கள் பாதுகாப்பீர்கள். ஆனால் காயப்படுத்திய வார்த்தைகளையும் மறக்க மாட்டீர்கள். இந்த பழைய காயங்களை அடிக்கடி நினைத்து மனதை துன்பப்படுத்துவது உங்கள் பழக்கம். கடந்ததை நினைத்து தற்போதைய மகிழ்ச்சியை இழக்காதீர்கள். கடந்த காலம் ஒரு பாடம், அது தண்டனை அல்ல. உங்கள் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வந்தும் நீங்கள் சில நேரங்களில் தயக்கத்தால் அதை விட்டுவிட்டிருக்கலாம். இது நிச்சயமா, இது பாதுகாப்பானதா என்று அதிகமாக யோசிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கைவிட்டுவிடும். நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. ஆனால் அச்சம் காரணமாக நிற்க வேண்டாம். வாழ்க்கை முழுக்க கணக்கிட்டால் மட்டும் போதாது. சில நேரங்களில் நம்பிக்கையும் தேவை. உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு தூண். யாராவது சிரமத்தில் இருந்தால் முதலில் ஓடி செல்வது நீங்கள் தான். ஆனால் உங்கள் சிரமத்தை யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள். நான் தான் தாங்கிக் கொள்கிறேன் என்று நினைப்பீர்கள். இந்த தனிமையான சுமைதான் உங்களை உள்ளுக்குள் சோர்வடைய செய்கிறது. பலமானவராக இருப்பது நல்லது. ஆனால் உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது மனிதத்தன்மை. உறவுகளில் நீங்கள் மன்னிக்க முடியும், ஆனால் மறக்க முடியாது. வெளியில் சிரித்து பேசினால் உள்ளே அந்த நினைவு இருக்கும். அதனால் தான் சில நேரங்களில் உங்கள் நடத்தை மாறிவிடும். மற்றவர்கள் அதை புரியாமல் குழப்பமடைவார்கள். நீங்கள் உண்மையில் மனதில் வைத்துக் கொள்ளாமல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். திறந்த உரையாடல் தான் உறவுகளை காப்பாற்றும். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அன்பு, பொறுப்பு உணர்வு, நிலைத்தன்மை இவையெல்லாம் அரிய குணங்கள். ஆனால் அந்த குணங்களுக்கு இடையில் ஒரு சிறிய கடினம் கலந்து விடுகிறது. அந்த கடினம்தான் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை சிரமமாக்குகிறது. நீங்கள் கொஞ்சம் மென்மையாக இருந்தால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எளிதாக இருக்கும். இந்த ஒரு தவறு பிடித்து விடாமல் இருப்பது, அதை நீங்கள் மெதுவாக மாற்ற ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கும். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்கள் இயல்பாக நடந்தேறும், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதை இலகுவாக்குங்கள். உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை உண்மையான செழிப்பை நோக்கி நகரும். ரிஷபம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை உங்களை பலமுறை சோதித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் உடைந்து போகவில்லை. மெதுவாக நின்று கொண்டு மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் பலம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழும்போது உங்கள் மனதில் ஒரு புதிய சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. இனி யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது என்ற ஒரு அமைதியான தீர்மானம் உங்களுக்குள் உருவாகிறது. இதுவே உங்கள் உள்ளத்தை மெதுவாக தனிமைப்படுத்துகிறது. நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவர்களுக்காக எல்லாம் செய்வீர்கள். அவர்களின் சிரிப்புக்காக உழைப்பீர்கள். அவர்களின் பாதுகாப்புக்காக உங்கள் ஆசைகளை கூட தள்ளி வைப்பீர்கள். ஆனால் ஒரு நேரத்தில் நீங்கள் செய்த தியாகங்களை அவர்கள் கவனிக்கவில்லை என்று உணர்ந்தால் உங்கள் மனம் மூடிக்கொள்ளும். அந்த ஒரு கணத்தில் உங்கள் அன்பு குளிர்ந்துவிடும். இதுதான் உங்களின் ஆழமான குணம். அதிக அன்பு கொடுப்பது போல அதே அளவில் விலகவும் முடியும். உங்களுக்கு மரியாதை மிகவும் முக்கியம். பணத்தை காட்டிலும் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் மனதில் மரியாதைக்கு ஒரு தனி இடம் உண்டு. யாராவது உங்கள் மதிப்பை குறைத்து பேசினால் நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே அது தீ போல எரியும். அந்த தீயை நீங்கள் காட்ட மாட்டீர்கள். ஆனால் அது மெதுவாக உங்கள் நடத்தை மாற்றும். இந்த உள்ளார்ந்த எரிச்சல் தான் உங்கள் அமைதியை குலைக்கிறது. ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையில் தாமதமாக முன்னேறினாலும் நிச்சயமாக முன்னேறுவீர்கள். ஆனால் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது உங்கள் மனதில் இருக்கும் அந்த உறுதி. நான் மாற்றமடைய மாட்டேன் என்ற ஒரு மறைமுக எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். ஆனால் மாற்றம் என்பது குணத்தை இழப்பதல்ல, அது வளர்ச்சி. உங்கள் மதிப்புகளை காப்பாற்றிக்கொண்டே நீங்கள் மென்மையாக இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை சோதனைக்கு உட்படுத்துகிறீர்கள். அவர்கள் உண்மையா, அவர்கள் என்னை விட்டு போவார்களா என்று உள்மனதில் சந்தேகம் கொண்டு நடக்கிறீர்கள். இந்த சோதனை உணர்வு உறவுகளை சோர்வடைய செய்கிறது. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு நீண்ட நாள் நிலைக்காது. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகத்தை உரையாடலால் தீர்க்கலாம், மனத்தால் அல்ல. உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும், அமைதியான, பாதுகாப்பான, மகிழ்ச்சியான வாழ்க்கை. குடும்பம் உறுதியாக இருக்க வேண்டும். பணநிலை சீராக இருக்க வேண்டும். யாரிடமும் கைகூப்ப வேண்டாம். இதுதான் உங்கள் உள்ளத்தின் ஆசை. ஆனால் இந்த ஆசையை அடைய நீங்கள் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயற்சிக்கிறீர்கள். வாழ்க்கை ஒரு குழு பயணம். எல்லாவற்றையும் ஒருவராக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மனதில் சில நேரங்களில் ஒப்பீடு வரும். நான் இவ்வளவு உழைக்கிறேன், மற்றவர்கள் எளிதாக பெறுகிறார்கள்,
என்று நினைப்பீர்கள். இந்த ஒப்பீடு உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு. உங்கள் நேரம் மெதுவாக வரும், ஆனால் அது நிலைத்ததாக இருக்கும். அவசரப்படாமல் உங்கள் பாதையில் நம்பிக்கையுடன் செல்லுங்கள். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் வெளியில் அமைதியாக இருப்பதால் பலர் உங்களை உணர்ச்சியில்லாதவர் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் மிகவும் ஆழமான உணர்ச்சிகள் கொண்டவர்கள். உங்கள் மனதை யாரும் எளிதில் படிக்க முடியாது. அதனால்தான் சில நேரங்களில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறீர்கள். இந்த தவறான புரிதலை மாற்ற ஒரே வழி உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்வது. இந்த ஒரு தவறு மனதில் வந்த காயத்தை விடாமல் பிடித்துக் கொள்வது, மாற்றத்தை எதிர்ப்பது, உணர்ச்சிகளை அடக்குவது, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியை மங்கச் செய்கிறது. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த கடினத்தை மெதுவாக கரைக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை முழுக்க புதிய வெளிச்சம் வரும். உங்களுக்கு தேவையானது சற்று நம்பிக்கை, சற்று திறந்த மனம், சற்று மென்மை. ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் நிலம் போல உறுதியானவர்கள். ஆனால் நிலமும் மழையை ஏற்றுக்கொண்டால் தான் பயிர் வளரும். அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் உணர்ச்சிகளையும் மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டால் தான் உங்கள் மகிழ்ச்சி பெருகும். பிடிவாதத்தை புரிதலாக மாற்றுங்கள். மனத்தை அன்பான உரையாடலாக மாற்றுங்கள். உங்கள் மனசுவரை உடைத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் செழிப்பும் நிரம்பி வழியும். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு வேரூன்றிய மரம் போல மெதுவாக வளர்ந்தாலும் ஆழமாக வேரூன்றி நிற்கும். புயல் வந்தாலும் உடைந்து போகாது. ஆனால் அந்த மரத்தின் உள்ளே தெரியாத சில உலர்ந்த கிளைகள் இருக்கும். அவற்றை நேரத்தில் வெட்டாமல் விட்டால் முழு மரத்தின் வளர்ச்சியையும் அது பாதிக்கும். அதுபோல உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக தேங்கியிருக்கும் சில எண்ணங்கள், சில பழைய காயங்கள், சில பிடிவாத முடிவுகள், இவையே உங்கள் முன்னேற்றத்தை மெதுவாக தடுக்கின்றன. நீங்கள் ஒருவரிடம் மனம் விட்டு பேச நினைத்தாலும் கடைசி நொடியில் தடுக்கிக் கொள்வீர்கள். பேசினால் என்ன ஆகும், அவர்கள் புரிந்து கொள்வார்களா என்று சந்தேகப்படுவீர்கள். இந்த சந்தேகம்தான் உங்களை தனிமையில் நிறுத்துகிறது. பல நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அன்பு கிடைக்கவில்லை என்று நினைப்பது உண்மை அல்ல. நீங்கள் கேட்டுக்கொள்ளாமல் சொல்லாமல் அமைதியாக இருந்து விடுவதால் தான் அந்த இடைவெளி உருவாகிறது. உங்களுக்கு மிகவும் பிடிக்காத ஒன்று துரோகம். யாராவது உங்கள் நம்பிக்கையை உடைத்தால் மீண்டும் அந்த இடத்தில் நின்று பார்க்க கூட தயங்குவீர்கள். ஆனால் வாழ்க்கையில் எல்லோரும் ஒரே மாதிரி அல்ல. ஒருவரின் தவறை வைத்து எல்லோரையும் அளவிடத் தொடங்கினால் நல்ல மனிதர்களையும் தள்ளிவிடும் அபாயம் உண்டு. உங்கள் இதயத்தை முழுமையாக மூடிக்கொள்வது பாதுகாப்பாக தோன்றலாம், ஆனால் அது மகிழ்ச்சியையும் தடுக்கிறது. ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். இது உங்கள் பலம். ஆனால் சில நேரங்களில் பணத்தை பற்றிய அச்சம் உங்கள் மன அமைதியை குலைக்கிறது. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசித்து தற்போதைய சந்தோஷத்தை விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கை முழுக்க சேமிக்க மட்டுமல்ல, அனுபவிக்கவும். நீங்கள் உழைப்பதன் பலனை உங்களுக்கே தர மறக்காதீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் இன்னொரு குணம், பழகியதை விட்டுவிட முடியாமை. ஒரு வேலை பிடிக்கவில்லை என்றாலும் இதுதான் பாதுகாப்பு என்று நினைத்து தாங்கிக் கொள்வீர்கள். ஒரு உறவு உங்களை சோர்வடைய செய்தாலும் நான் இவ்வளவு காலம் இருந்தேன் என்று நினைத்து தொடர்வீர்கள். இந்த பழக்கம்தான் உங்களை சிக்கலில் வைக்கிறது. சில நேரங்களில் விடுவதே வளர்ச்சி. எல்லா நிலைத்தன்மையும் நன்மை அல்ல. உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு பெருமை உண்டு. நீங்கள் யாரிடமும் கையை நீட்ட விரும்ப மாட்டீர்கள். உதவி கேட்காமல் எல்லாவற்றையும் நீங்களே செய்து முடிக்க நினைப்பீர்கள். இது பாராட்டத்தக்கது. ஆனால் மனித வாழ்க்கை ஒருவரால் மட்டும் சுமக்கப்பட வேண்டியதல்ல. பகிர்ந்து கொண்டால் சுமை குறையும். நீங்கள் உங்கள் சுமையை பகிர்ந்தால் உங்கள் உறவுகள் இன்னும் நெருக்கமாக மாறும். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் மெதுவாக கோபப்படுவீர்கள். ஆனால் கோபம் வந்தால் அது ஆழமாக இருக்கும். வெளியில் காட்டாமல் உள்ளே வைத்துக் கொள்வீர்கள். இந்த அடக்கப்பட்ட கோபம்தான் உங்கள் உடலையும் மனதையும் சோர்வடைய செய்கிறது. உணர்ச்சிகளை ஆரோக்கியமான முறையில் வெளியிட கற்றுக்கொள்ளுங்கள். பேசுங்கள், எழுதுங்கள், பகிருங்கள். மனத்தில் தாங்கிக் கொள்வது தீர்வு அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடும் ஒன்று நிலையான அன்பு. தற்காலிக உறவுகள் உங்களுக்கு பொருந்தாது. நீங்கள் உண்மையான நீண்ட நாள் உறவை விரும்புகிறீர்கள். அதனால் தான் தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக இருப்பீர்கள். ஆனால் ஒருமுறை தேர்வு செய்த பிறகு அந்த உறவுக்குள் அதிகமாக எதிர்பார்ப்புகளை சேர்த்து விடாதீர்கள். அன்பு சுதந்திரமாக இருக்க வேண்டும், கட்டுப்பாட்டில் அல்ல. இந்த ஒரு தவறு உங்களுக்குள் உருவாக்கிய கடினமான மனநிலை. அதை மாற்ற ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை புதிய பாதைக்கு நகரும். நீங்கள் கொஞ்சம் தளர்ந்து பார்க்கலாம். எல்லாவற்றையும் கணக்கிட்டு முடிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் இதயம் சொல்வதை கேளுங்கள். உங்களை நம்புங்கள். மற்றவர்களையும் நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் எடுத்து செல்லும் சுமை குறைந்தால்தான் நீங்கள் இலகுவாக நடக்க முடியும். பழைய காயங்களை விடுங்கள். தேவையற்ற பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். உங்களின் மென்மையை மறைக்காதீர்கள். நீங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அன்பை வெளியில் கொண்டு வாருங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அமைதி, செழிப்பு, நம்பிக்கை இவையெல்லாம் நிரம்பி வழியும்.
ரிஷபம் ராசிக்காரர்களே, இத்தனை நேரம் நாம் பேசிக்கொண்டிருந்த இந்த ஒரு விஷயம் சாதாரணமானதல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் மெதுவாக தாக்கம் செலுத்தும் ஒரு உள்குணம். நீங்கள் வெளியில் பார்த்தால் எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றலாம். வேலை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பொறுப்புகள் நடக்கின்றன. ஆனால் உள்ளுக்குள் ஒரு சிறிய சுமை, ஒரு சொல்லப்படாத வருத்தம், ஒரு விடாத பிடிவாதம், இவையே உங்கள் மன அமைதியை குலைக்கிறது. நீங்கள் ஒருபோதும் தீய மனம் கொண்டவர்கள் அல்ல. யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீர்கள். ஆனால் நான் இப்படித்தான் என்ற ஒரு உள் முடிவு உங்களிடம் இருக்கும். அந்த முடிவு சில நேரங்களில் உங்களை பாதுகாக்கும். ஆனால் பல நேரங்களில் அது உங்களை தனிமைப்படுத்தும். வாழ்க்கை முழுக்க ஒரே விதமாக இருக்க முடியாது. நாமும் சூழ்நிலைக்கும் இடையே சமநிலை வேண்டும். நீங்கள் மாறினால் உங்கள் மதிப்பு குறையாது, உங்கள் குணம் குறையாது. மாறாக அது இன்னும் அழகாகும். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் நம்பிக்கை வைத்தவர்களிடம் முழுமையாக இறங்குவீர்கள். அதனால்தான் காயமும் ஆழமாக இருக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காயத்தை பிடித்து வைத்திருப்பது அதை குணப்படுத்தாது. அதை விடுவதுதான் குணமாகும் முதல் படி. மன்னிப்பது என்பது மறப்பதல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் கோபத்தை கரைப்பது. நீங்கள் மனதை இலகுவாக்கும் போது தான் புதிய நல்ல அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழையும். உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றத்தையும் எதிரியாக பார்க்க வேண்டாம். சில மாற்றங்கள் உங்கள் வளர்ச்சிக்காகத்தான் வருகிறது. ஒரு உறவு விலகினால் அது உங்கள் மதிப்பை குறைப்பதில்லை. ஒரு வாய்ப்பு போய்விட்டால் அது உங்கள் திறமையை மறுப்பதில்லை. வாழ்க்கை சில கதவுகளை மூடுகிறது. ஆனால் நீங்கள் மனதை திறந்தால் புதிய கதவுகள் திறக்கும். நீங்கள் அந்த புதிய கதவுகளை காண மனசுவரை குறைக்க வேண்டும். நீங்கள் அன்பை ஆழமாக உணர்கிறீர்கள், ஆனால் அதை வெளிப்படுத்த தயங்குகிறீர்கள். அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் சொல்லப்படாத அன்பு பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படும். உங்கள் இதயத்தில் இருப்பதை வார்த்தைகளாக மாற்றுங்கள். உங்கள் குடும்பத்தினரிடம், உங்கள் துணையிடம், உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் உணர்வதை பகிருங்கள். அது உங்கள் உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் மிகவும் பொறுப்பானவர்கள். உங்கள் குடும்பம் உங்களை நம்பி நிற்கிறது. ஆனால் அந்த பொறுப்பை சுமையாக உணர வேண்டாம், அதை அன்பாக உணருங்கள். சிரமம் வந்தால் அதை பகிருங்கள். உங்களுக்குள் மட்டும் அடைத்து வைத்தால் அது ஒரு நாள் வெடிக்கும். உங்கள் மன நிம்மதியே உங்கள் பெரிய செல்வம். அதை காக்க வேண்டுமென்றால் உங்களுக்குள் இருக்கும் கடினத்தை கரைக்க வேண்டும். இந்த ஒரு தவறு, அளவுக்கு மீறிய பிடிவாதம், சொல்லாமல் அடக்கிக் கொள்வது, மாற்றத்தை ஏற்க மறுப்பது, இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்வின் ஓட்டத்தை மெதுவாக்குகிறது. நீங்கள் மென்மையாக மாறினால் உங்கள் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். நீங்கள் விடுவதை கற்றுக்கொண்டால் உங்கள் கையில் இருக்கும் நல்லவை பல மடங்கு பெருகும். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் நிலம் போல உறுதியானவர்கள். ஆனால் நிலம் காய்ந்து கடினமாக இருந்தால் விதை முளைக்காது. அது சற்று ஈரமாக, சற்று மென்மையாக இருந்தால் தான் புதிய உயிர் உருவாகும். அதுபோல உங்கள் மனமும் மென்மையாக இருந்தால்தான் புதிய மகிழ்ச்சி, புதிய உறவு, புதிய வாய்ப்பு, இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வேரூன்றி வளரும். இன்று முதல் ஒரு சிறிய முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையற்ற காயத்தை மனதில் வைத்திருக்க மாட்டேன் என்று. பேச வேண்டியதை அமைதியாக ஆனால் தெளிவாக பேசுவேன் என்று. மாற்றத்தை எதிர்க்காமல் புரிந்து கொள்ள முயற்சிப்பேன் என்று. உங்கள் உள்ளத்தின் சுவரை ஒரு கல்லாகவாவது குறைத்தால் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் அதிகரிக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் செழிப்புக்காக பிறந்தவர்கள், அமைதிக்காக உருவானவர்கள், அன்பை ஆழமாக கொடுக்கக்கூடியவர்கள். அந்த அன்பை பயப்படாமல் வெளிப்படுத்துங்கள். பிடிவாதத்தை புரிதலாக மாற்றுங்கள். மனத்தை உரையாடலாக மாற்றுங்கள். கடந்த காயத்தை பாடமாக மாற்றுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிலையான மகிழ்ச்சி, உறுதியான உறவுகள், அமைதியான மனநிலை, இவை அனைத்தும் நிரம்பி வழியும். உங்கள் உள்ளத்தை இலகுவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை தானாக அழகாக மாறும். இந்த மாதிரி உங்கள் ராசிக்கான ஆழமான பலன்கள், வாழ்க்கை வழிகாட்டுதல்கள், உண்மையான ஆலோசனைகள் வேண்டுமெனில் இந்த சேனலை தொடருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆதரவு அளிக்கவும். உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். உங்கள் அனுபவம் இன்னொருவருக்கு உதவியாக இருக்கலாம். ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை உறுதியானது, உங்கள் மனம் வலிமையானது, உங்கள் எதிர்காலம் செழிப்பானது. நம்பிக்கையுடன் இருங்கள். அமைதியாக முன்னேறுங்கள். நல்லவை நிச்சயம் உங்கள் பக்கம் வரும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொளியில். நன்றி.